2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெளியிட்டுள்ள வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் விளக்கி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளிமலை அருகே பெரியபோடிக்குப்பம், மகி மண்டபம், வண்ணம்பள்ளி, முத்தரசிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 2026 திமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதியம் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500ஆகவும் உயர்த்தப்படும் என கூறினார். மேலும் மிக்சி, கிரைண்டர், மின்சார அடுப்பு உள்ளிட்டவற்றை வாங்கிக் கொள்ள பெண்களுக்கு 8000 மதிப்பிலான சிறப்பு கூப்பன்கள் வழங்கப்படும் என துரைமுருகன் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயாக மாதம் தாய்மார்கள் வாங்கிக் கொண்டிருந்தீர்கள். இனிமேல் அந்த 1000 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் உங்களுக்கு ஒரு மாதம் ஒன்றுக்கு தரப்படும். 2000 ரூபாய் தரப்படும். அது மட்டும் இல்லாமல் முதியோர் தொகை 1500 ரூபாய் வாங்குகிறார்கள் ஒரு முதியோர்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிந்தவுடன் 2000 ரூபாயாக அது உயர்த்தப்படும். உயர்த்தி விட்டோம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ரூபாயாக கிடைக்கிறது. கல்லூரி செல்லுகிற பெண்கள் போய் வந்தால் காலேஜுக்கு போய் வருகிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தோம். அதை நாளை மாதத்திலிருந்து 1500 தரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.